ஆறாவதாக இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம். இசை கருவிகள் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம். த்ரூ த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது இசை கருவிகளோடு இணைந்து தேவனை ஆராதிப்பதாகும். இசை கருவிகளோடு இணைந்து, தாளத்தோடு இணைந்து, இசைக்கருவிகளோடு சேர்ந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விதம்தான் ஆறாவது விதம். எனவே துதியையும் ஆராதனையையும் வெளிப்படுத்த இசைக்கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். இசைக்கருவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 98 5வது வசனம் 6வது வசனம். சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுர மண்டலத்தால் கீர்த்தனத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். இதனாலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுர மண்டலத்தால், சும்மா வெறுவாயில மாத்திரம் பாடிக்கிட்டே கிடக்காதீங்க. இப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இசை கருவிகளை கொண்டு, இசை கருவிகள் மூலமாக கர்த்தரை என்ன செய்யுங்கள்? கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுர மண்டலத்தால் பாருங்க, கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சுரமண்டலம், அப்படிப்பட்ட இசை கருவிகள் எல்லாம் பாருங்க, யூத ஜனங்கள், எபிரேய மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தயாரித்து வைத்திருந்தார்கள். அந்த கருவிகளை கொண்டு, அந்த இசை கருவிகள் மூலமாக அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து நாம் சத்தியவேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 150 சங்கீதம் 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் சில இசை கருவிகளை பற்றி அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எக்காலம், வீணை, சுரமண்டலம், தம்புரு, யாழ், தீங்குழல், பிறகு கைத்தாளம், கை ஓசை, பேர் கை ஓசை என்று இப்படி பாருங்க, சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறித்து, இசை கருவிகளை குறித்து சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்றால், இப்படிப்பட்ட இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை துதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை துதியுங்கள் என்று அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். சும்மா ஆடி பாடிட்டு போகல. இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை இசைத்து, இப்படிப்பட்ட இசைக்கருவிகளை பாருங்க அங்க பயன்படுத்தி, அதன் மூலமாய் கர்த்தரை ஆடி பாடி நடனத்தோடே அவர்கள் போனார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். தேவதாரு விருட்சத்தாலே செய்யப்பட்ட கருவிகள். எதனாலே செய்யப்பட்ட கருவிகள்? தேவதாரு. நம்ம ஊர்ல பாருங்க, முக்கியமான பொருட்கள் எல்லாம் இந்த தேக்கு மரத்தில் செய்வாங்க. வெண் தேக்குன்னுவாங்க, பர்மா தேக்கு அப்படின்வாங்க, படாக்குன்னு ஒரு மரம் இருக்குது பாருங்க. இப்படி பல விதமான மரங்கள் நம்ம ஊரில் இருக்குது, காஸ்ட்லியான மரங்கள் எல்லாம். இந்த மரத்தில் பாருங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செய்வாங்க. ஏன்னா சீக்கிரம் ஒடிஞ்சு போகாது, ரொம்ப நாளைக்கு உழைக்கும், பாலிஷ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்.
அதில் தயாரித்தா அதோடைய அந்த இசை துல்லியமாய் வெளிப்படும். அதனுடைய அந்த சத்தம் அருமையாக என்ன செய்யும், வெளியில் நமக்கு எடுத்து கொடுக்கும் என்பதற்காக அதில் என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. பாருங்க, அங்கே இஸ்ரேல் தேசத்தில் இப்படிப்பட்ட தேவதாரு விருட்சங்களிலே அவர்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தயாரித்து அதில் பாருங்க இசைத்து கர்த்தரை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்பதை குறித்து இங்கே நாம் தெளிவாய் பார்க்கிறோம். இங்கே தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் இசை கருவிகளோடு அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். இசைக்கருவியே ஒருவேளை இல்லாட்டினாலும் நம்மகிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? கைத்தாளம். என்ன தாளம்? எத்தனை பேர் கை வச்சிருக்கிறீங்க? ஆமே. பாஸ்டர், எங்கள் வீட்டில் இசைக்கருவியே இல்லை, 2 கரங்கள் இருக்குது பாருங்க. சிலர்லாம் இந்த கையிலேயே விதவிதமாக தட்டுவாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தட்டுவாங்க, அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டுவாங்க. எங்கே ஏற்றி இறக்கி தட்டணுமோ அவ்வளோ அழகாக தட்டுவாங்க பாருங்க. அவங்க கரங்களை தட்டி பாடுறத பார்த்தா அவ்வளவு அருமையாக இருக்கும். இது ஒரு நாளில் வந்துடல, இது பல நாட்களா, பல மாதங்களா, பல வருஷங்களா என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. இப்படியே அவங்க கரங்களை அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே தட்டி 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 பாடி 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 கர்த்தரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆராதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ கரத்தை வச்சே தட்டி அவ்வளவு அற்புத விதமாய் கர்த்தரை என்ன செய்கிறார்கள், பாடுகிறார்கள். சில ஆட்களை கரங்களை தட்டி பாட விட்டா பாட்டே டிவி ஆயிரும், குளறுபடி ஆயிரும். நம்ம எங்கிட்டாலும் பாட, அவங்க எங்கிட்டாலும் கரங்களை தட்ட, என்ன பாடணும், என்ன பண்ணணும், என்ன செஞ்சோம், பாட்டு எங்கிட்ட போய் முட்டிக்கிறோம், பாடல் எங்கிட்ட போய் முட்டிக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒருவேளை இசைக்கருவியே இல்லாட்டினாலும் கர்த்தர் நம்மிடத்திலே அருமையான ஒரு இசைக்கருவியை கொடுத்திருக்கிறாரு. அது என்ன இசைக்கருவி? கைத்தாளம். என்ன தாளம் சொல்லுங்க சத்தமா? என்ன தாளம்? கைத்தாளம். இந்த கைத்தாளத்தை கொண்டு அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அருமையாய் கர்த்தரை என்ன செய்யலாம், மகிமை படுத்தலாம். கரங்களை தட்டி அழகாய் கர்த்தரை என்ன செய்யலாம், பாடலாம். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் இசைக்கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற இந்த விதத்திற்கு சமார் என்ற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. SAMAR, சமார் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். சமார் என்றால் என்ன அர்த்தம்? சமார் என்று சொன்னால் இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை பாடி துதிப்பதாகும். த்ரூ த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை கருவிகள் மூலமாக, இசை கருவிகளோடு இணைந்து, இசை கருவிகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதாகும், துதிப்பதாகும். வாசிப்போம். சங்கீதம் 33:2. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணைனாலும் நம்ம சர்ச்சில் வச்சு யூஸ் பண்றோம். அதில் எத்தனை நரம்பு இருக்குதுன்னா 6 நரம்பு தான் இருக்குது. 6 strings இருக்குது. 6 நரம்பு. 6 நரம்புல வாசிக்கிறதுலையே மக்களுக்கு கொஞ்சம் என்னடா எப்படி 6 இதை வச்சு வாசிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது 10 நரம்பு வீணைகள். 10 கம்பி இருக்குதுங்க. அவ்வளோ பெருசு எப்படி வச்சு வாசித்தாங்கன்னு தெரியல. நல்லா வாசித்து பழகிருப்பாங்க போல. 10 நரம்பு வீணையினாலே அவர் என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவர் என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள். எதினாலே கர்த்தரை துதித்து, எதினாலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள்? சுரமண்டலத்தினாலே கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலே கர்த்தரை என்ன செய்யுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எந்த ஒரு இசைக்கருவி இல்லாட்டினாலும், எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் இல்லாட்டினாலும், கைத்தாளம் என்கிற ஒரு அருமையான, ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மகிட்ட என்ன செய்யுது, இருக்குது. இதை கொண்டு அருமையாக, அழகாக, நேர்த்தியாக, ஆமென், நேர்த்தியாக கர்த்தரை என்ன செய்யலாம், ஆராதிக்கலாம். இந்த வார்த்தையில நீங்க வாசித்திருக்கிறீங்களா? சங்கீதத்தில் வாசிக்க முடியும். நேர்த்தியாய் அவரை என்ன செய்யுங்கள், ஆராதியுங்கள். குண்டக மண்டக ஆராதிங்க, தாறுமாறு ஆராதிங்க.
என்ன பாடுறாங்கன்னு தெரிலப்பா, என்னமோ பாடுனாங்க, ஆனால் என்ன பாடுனாங்கன்னு தெரியலை. அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நேர்த்தியாய் இசைத்து நேர்த்தியாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த விதத்தில் மற்ற ஜனங்களை என்ன செஞ்சிடணும்? அப்படியே மயங்கிடணும். என்ன செஞ்சிடணும்? மயங்கிடணும். எவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க, எவ்வளவு அருமையாக பாடுறாங்க, அதில் இருக்கிற வார்த்தைகள் எவ்வளோ அருமையான வார்த்தைகள். இவங்க கடவுள் இப்படிப்பட்டவரா, இவ்வளோ அருமையானவரா, இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு கிருபை உள்ளவரா, இவருடைய கடவுள் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரா, அடே அப்பா எவ்வளோ அற்புதமான தேவன் என்று நாம் பாடி ஆராதிக்கிற அந்த விதத்திலேயே அவங்க என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். நாம தாறுமாற தபா தபா கத்தி உருண்டு பிறண்டு அடித்து விழுந்து பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்கும் சில இடத்துல, சில கன்வென்ஷன்ல. என்னையா பண்ணீங்க? ஏதோ கலவரம் நடந்த மாதிரி இருந்துச்சு. கீழே விழுந்து அடிச்சு உருண்டு பரண்டு பாயெல்லாம் கிழிஞ்சு, பைபிள்லாம் கிழிஞ்சு, பைபிள் கொண்டு வந்த பேக்கெல்லாம் கிழிஞ்சு எல்லாம் இருக்கிறீங்களா? அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நடந்தாதான் இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி கிரியை செஞ்சாருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. நல்லா அழகா நின்று கரங்களை அசைத்து நல்ல வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல நேர்த்தியாய் வாசித்து நேர்த்தியாய் அழகாய் பாடி அப்படி ஆராதிக்கிறது என்பது பெந்தகோஸ்தில என்னது கிடையாத ஒன்று. தேடி பார்க்கணும் எங்கேயாவது ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சில் இதெல்லாம் அழகா நேர்த்தியா பாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லை இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிற கரங்களை கொடுத்துருக்கிறாரு. நல்ல கரங்களை தட்டி அழகா நேர்த்தியா பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை தட்டி, எதுக்கு ஏற்ற மாதிரி? பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை என்ன செய்யணும்? தட்டணும். பாட்டு அது எங்கிட்ட போயிட்டு இருக்குது, இவங்க எங்கிட்ட தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, பாட்டுக்கு ஏற்றாது போல அழகாக தட்டி என்ன செய்யணும்? கர்த்தரை நேர்த்தியா என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 47:1. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சகல ஜனங்களே என்ன செய்து? கைகொட்டி கைதட்டி என்ன செய்து? கைதட்டி, அதாவது கரங்களை தட்டி என்ன செய்யுங்க? ஆராதியுங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இசைக்கருவியே இல்லாவிட்டாலும் கைத்தாளத்தை கொண்டு கைகளை தட்டி கர்த்தரை அருமையா என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். சரி, இவ்விதமாய் கரங்களை தட்டி ஆராதிப்பது என்பது எதை காண்பிக்கிறது? இது எதை காட்டுகிறது? கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்பது என்பது இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கர்த்தரை பாராட்டுவதை குறிக்கிறது. கர்த்தரை பாராட்டுவதை குறிக்கிறது. கரங்களை தட்டுறோம், எதுக்கு தட்டுறோம்? ஒருத்தரை பாராட்டுறோம். எவ்வளோ அழகா ஸ்பீச் பண்ணாயா, எவ்வளோ அழகா வாசித்தான் பாரியா, எவ்வளோ அழகா பாடுனான் பாரியா, எவ்வளோ அழகா இசையை வாசித்தான் பாரியா, எவ்வளோ அழகா அந்த கோலை போட்டான் பாரியா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ஒருவரை பாராட்டு விதமாக என்ன செய்கிறோம்? கரங்களை தட்டுகிறோம், கைகளை தட்டுகிறோம். கரங்களை தட்டி என்ன செய்கிறோம்? அவரை பாராட்டுகிறோம். பாராட்டுவதற்கு கரங்களை தட்டி என்ன செய்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் அற்புதமாய் பாருங்க, ஒரு இசை நிகழ்ச்சியிலே அவர் என்ன செய்யறாரு? இசையை இசைக்கிறாரு. அழகா பியானோவை என்ன செய்யறாரு? வாசிக்கிறாரு. அப்படி வாசிக்கும் பொழுது நாம என்ன பண்றோம்? கரங்களை தட்டி அவர் என்ன செய்யறோம்? பாராட்டுகிறோம். என்ன செய்யறோம்? பாராட்டுகிறோம். நீங்களா பாராட்ட மாட்டீங்களா? உங்களெல்லாம் பார்த்தா பாராட்டுற ஆள் மாதிரி தெரிய மாட்டேங்குது. எவனும் இடத்த பாடிட்டு கிடக்கட்டும், நமக்கு என்ன? நம்ம மாட்டுக்கு போனோமா உக்காந்தோமா அப்படி இருக்கக்கூடாது. எப்பயுமே அந்த பாராட்டக்கூடிய ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கிறணும். பாராட்டுவது என்பது அது ஒரு குணாதிசயம். பரவாயில்லப்பா,
என்னைய விட நல்லா பண்ணியிருக்கிற. அது சாமானியத்தில் வராது. சாமானியத்தில் வராது. என்னை விட நல்லா பண்ணியிருக்கிறிய, என்னை விட நல்லா செஞ்சிருக்கிறிய, என்னை விட நல்ல மியூசிக் வாசித்திருக்கிறிய, என்னை விட நல்ல பிரசங்கம் பண்ணியிருக்கிறிய, பரவாயில்லப்பா. அப்படி பாராட்டுவது என்பது ஈஸியாக சிலருக்கு வராது. சிலர் நல்லா பாராட்டுவாங்க. அது ஒரு உயர்ந்த குணம். அது ஒரு உயர்ந்த குணம். கிரிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே விளையாடுறாங்க 2 பேரும், 11 பேர் உள்ள நிற்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பால் அடிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் பாருங்க நல்லா அடிச்சு 100 ஸ்கோர் அடிச்சிட்டாரு, 100 ரன் எடுத்துட்டாரு. உடனே எல்லாரும் ஓ கரங்களை தட்டி என்ன செய்யறது, ஆர்ப்பரிக்கிறாங்க, கரங்களை தட்டி பாராட்டுறாங்க. இல்லை இருக்கிறீங்களா? இதை இன்னமும் கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்தணும்னா என்ன வெளிப்படுத்துவாங்க, உட்காந்துருக்குங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு எலும்பி நின்று கரங்களை தட்டி என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்க. கவனிங்க, இதை போலத்தான் நாம் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை பாராட்ட வேண்டும். அப்படியே அசையாம குத்துக்குள்ள மாதிரி இன்னொன்று அப்படியே பாடிக்கிட்டு இருக்கிறது. உடம்பு மட்டும் என்ன செய்யும், இப்படி அதுவும் பேலன்ஸ் நிற்க முடியாது, இப்படியே என்ன செய்யும். பார்த்துருக்குறீங்களா? மனுஷனா இல்லை குத்துக்கல்லான்ற சந்தேகம் நமக்கே என்ன செஞ்சிடும். எப்போ சபைக்கு வந்திருக்கிறோம், நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை என்ன செய்யலாம், பாராட்டலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம். இப்படியா குத்துக்கள் மாதிரி நிற்கிறது, அசையாத ஆளான செய்கிறது. இதே அசையலைன்னா அப்போ இருதயம் அப்படித்தானே செய்யுது இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் கர்த்தரை கரங்களை தட்டி என்ன செய்ய வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும். என்ன செய்யணும், அவரை பாராட்ட வேண்டும். எனக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன். எனக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானீரே, சாபத்தை சுமந்தீரே, சாபத்தை சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன். என்னுடைய வியாதிகளை எல்லாம், என்னுடைய நோய்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை என்ன செய்கிறேன், பாராட்டுகிறேன். என்னுடைய பலவீனங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன். என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை பாராட்டுகிறேன். எனக்காக பாதாளம் சென்றீரே, பாதாளத்தில் சென்று எல்லா வேதனைகளையும் பட்டீரே, எல்லாம் எனக்காகவே செய்தீரே கர்த்தாவே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் என்று பாராட்ட வேண்டும். எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன். எனக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன். எனக்காக வெற்றி சிறந்தவரே, உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன். பாதாளத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, வியாதிகளை ஜெயித்தவரே, தரித்திரத்தை ஜெயித்தவரே, எல்லாம் இருக்கிறீங்களா? உம்மை கரங்களை தட்டி என்ன செய்கிறேன், நான் பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே என்று என்ன செய்ய வேண்டும், துதித்து அவரை பாராட்ட வேண்டும். நல்ல எழும்பி நின்று கரங்களை அசைத்து, கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, 1 கரங்களை அசைத்து, சத்தத்தை உயர்த்தி, அமைதியாக இருந்து, இப்படி எல்லாம் பல விதங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாராட்டணும். யாரை பாராட்டணும், கர்த்தரை பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆண்டவரே எவ்வளவு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர், எனக்காக இந்த பூமிக்கு மனுஷனா வந்து சிலுவைக்கு போய் பாதாளத்துக்கு போய் உயிர் தெழுந்து எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்காக செய்திருக்கிறீர் கர்த்தாவே. நான் உம்மை பாராட்டுகிறேன், உம்மை கர்த்தாவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். என் பிள்ளை என்ன செய்யறான், பாராட்டுறான், என் பிள்ளை என்னைய பாராட்டுகிறான். அது மாத்திரமல்ல, சொந்த குமாரனையே எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு, நொறுக்கப்படுவதற்கு, பரியாசம் பண்ணப்படுவதற்கு, துப்பப்படுவதற்கு, கொட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த பிதாவே, உம்மை நான் பாராட்டுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் என்ன செய்ய வேண்டும், நாம் பாராட்ட
வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் பாராட்டுகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன் ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? நாம் துதிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். தேவ அன்பை என்னுடைய இருதயங்களிலே ஊற்றியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, சத்தியங்களை வெளிச்சம் போட்டு எனக்கு காண்பிக்கிற நல்ல ஆவியானவரே, வரப்போகிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, உம்மை நான் அப்ரிஷியேட் பண்ணுகிறேன், பாராட்டுகிறேன், துதிக்கிறேன் என்று கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? பாராட்ட வேண்டும், துதிக்க வேண்டும். அப்படியே குத்துக்குழு மாதிரி அசையாம அப்படியே நிற்கக்கூடாது. போன வாரம் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது இவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலா தெரியுது. கௌரவ என்ன பிரதர், சபைக்கு போனோமா அப்படி அமைதியாக நின்னோமா அப்படி வந்தமா இருக்க வேணாமா? என்ன கரங்களை அசைச்சு கரங்களை தட்டி பாட்டி பாடி இப்படி எல்லாமா செய்யணும்? நம்ம படிப்பு என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம கிரீடம் என்ன, எல்லாம் இருக்கிறீங்களா? என்னுடைய போஸ்டிங் என்ன, எவ்வளவு பெரிய ஆள் ஊருக்குள்ள. கலெக்டரேட்ல கேட்டு பாருங்க, கிரீன் சிக்னேட் போடுறேன் நான். எல்லா கிரீடத்தையும் கலட்டி தேவ பிரசனத்தில் வச்சுட்டு, எல்லாம் இருக்கிறீங்களா? நான் டீச்சர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் டாக்டர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, எல்லாம் இருக்கிறீங்களா? நான் ப்ரொபோசர் என்கிற கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு, நான் அவர் இவர் என்கிற எல்லா கிரீடத்தையும் கழட்டி வச்சுட்டு, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆமென், அவரை அப்ரிஷியேட் பண்ணி, அவரை பாராட்டி, அவரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? சத்திய வேதத்திலே சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவான போது அவன் என்ன பண்ணினான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்னபடியே, எல்லாம் கவனிக்கிறீங்களா? தன்னுடைய தகப்பனாகிய தாவீது சொன்னபடியே 4000 பேர்களை அவன் நியமித்தானாம். எத்தனை பேரை? 4000 பேரை அவன் நியமித்தானாம். எதற்காக இந்த 4000 பேரை அவன் நியமித்தான் என்று சொன்னால், கீத வாக்கியங்களை வாசித்து, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டை வைத்து பாருங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக அவன் நியமித்தான் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசிப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்கு நான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லி, தாவீது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டினதுக்கு பிறகு இப்படி 4000 பேரை நியமிச்சு 4000 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க கையில் கொடுத்து என்ன செய்யணும்? எப்பயுமே ஆலயத்தில் என்ன செய்யணும்? ஆராதனை நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லிட்டு போயிட்டார். எனவே இப்ப அது யார் நிறைவேற்றுகிறா? மகன் என்ன செய்யறாரு? நிறைவேற்றுகிறார். ஆலயத்தை கட்டி பாருங்க, அங்க அந்த காரியத்தை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேரு? 4000 பேரு, 4000 கீத வாக்கியங்கள். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க? 4000 பேரு. ஏன் 10 பேர் போதாதா? போதாது. ஏன் போதாதுன்னா, நம்முடைய தகப்பன் அவ்வளவு பெரியவர். நம்முடைய தகப்பன் அவ்வளவு பெரியவர். 4 லட்சமே போதாது, 4000 கோடியே போதாது. பரலோகத்துக்கு பார்க்க போறீங்க எல்லாரும். அடே அப்பா, கோடா கோடியான தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் வருஷம் முழுக்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால 4000 பேர்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆகவே 4000 பேர் கீத வாக்கியங்களை கொண்டு அவர்கள் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஆராதித்து கொண்டே இருந்தார்களாம். ஆகவே இசை கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அந்த இசை கருவிகளோடு இணைந்து, அந்த இசை கருவிகளோடு, அந்த தாளத்தோடு, அந்த இசையோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும், நாம் கற்றுக்கொள்ள
நமக்கெல்லாம் அந்த பாட்டு ஃபுல்லாக வராதுயா. நம்ம பாட்டுக்கு தாறுமாற காச் பூச் காக்கியும் கத்தின்னு செய்வோம். நாங்கள் பாட்டுக்கு போயிடுவோம். என்ன பாடணும்னு எங்களுக்கே தெரியாது. என்ன பாடணும்னு எங்களுக்கே என்னப்பா பாடுறாங்க தெரில, அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நம்ம பாடுறதுலையே அவங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கம் என்ன செய்யணும், ஏற்படணும். ஆமென். ஆகவே இசைக்கருவிகளை இசைத்து வாசிக்கும் பொழுது அந்த இசைக்கருவிகளோடு இசைந்து நேர்த்தியாய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க பழக வேண்டும். அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத். ஆமென். அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? தேவ மகிமை வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது? தேவ மகிமை வெளிப்படுகிறது. தேவ மகிமை நம்மை நிரப்ப ஆரம்பிக்கிறது. அங்கே சரீரத்தில் உண்டாயிருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. நோய்கள் நீங்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகையால் தான் இசைக்கருவிகளோடு இசைந்து, கைத்தாளத்தோடு இசைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆமென்.